ஹலோ வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஃபார் ரிலாக்ஸ் ஒஃபிஷியல். ஸோ நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணால் ஆளுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ 244 ரிசல்ட் அடித்தா 27 அன்னைக்கு போட்டது வீடியோஸ். இந்த 244க்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அன்றைக்கி அதனால தான் கெஸ்ஸிங் கிடைக்காதனால வீடியோஸ் போட முடியல. ஸோ அன்றைக்கும் மறுநாள் 255 அடிச்சுது. ஸோ நான் கொடுத்துருந்தேன்னா 4க்கு 2 கொடுத்துருப்பேன், 5 கொடுத்துருப்பேன், 3 கொடுத்துருப்பேன். ஸோ இருந்தாலும் டவுட்டாக இருந்தது, அதனால் கொடுக்கல. ஸோ அதையும் விட்டுருவோம். நேற்றுக்கு பம்பரும் கொடுக்கலான்னு பம்பர் ரிசல்ட்டு மந்த்லி சார்ட் பூரா எடுத்தாச்சு. மந்த்லி சார்ட் எடுத்தோம். ஸ்மால் டவுட்டு, ஏன்னா மந்த்லி சார்ட்டில் பி போர்டில் 3 போர்டு லைனாக 9 கொடுத்துருந்தது. ஸோ 3 போர்டு 9 இருக்கும்போது தான் 797 போன மந்த்லி 3 இயர்ஸ் 1 மந்த்துக்கு உண்டான பம்பருக்கு 797 அடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக தான், அதுவும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் நான் இந்த பம்பராக நேற்றுக்கும் போடலை வீடியோஸ். அப்படியே நேற்றுக்கு போட்டு இருந்தால் இந்த 3 பியில் பம்பரில் இருக்கு இல்லையா, இந்த 3 பம்பர் 9 வந்து முன்னாடி கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இந்த 9க்கு 5 அல்லது 7 தான் கொடுத்துருப்பேன். பி போர்டு அவுட் ஆகிருக்கும். ஸோ சி போர்டுக்கு ரிப்பீட் கொடுத்துருப்பேன், இல்லை ஜம்பிங் ஃபிகர் கொடுத்துருப்பேன். ஆக 9, 7 பாஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி. ஸோ பம்பர் கொடுத்துருந்தால், ஆனால் பி போர்டு அவுட் ஆகிருக்கும். இன்றைக்கி பம்பர் நான் கொடுத்துருந்தேன்னா பி போர்டு சுத்தமாக அவுட் ஆகிருக்கும், ஏசி பாஸ் ஆகி இருக்கலாம். ஸோ வீடியோஸை போட எனக்கு அதனால தான் விருப்பம் இல்லை. ஸோ இன்றைய பம்பர் ரிசல்ட் 29 வெட்னஸ்டே விஷு பம்பர் பிஆர் 97 ரிசல்ட்டு 490 987 அடிச்சிருக்கான். ஸோ 28 டியூஸ்டே ஸ்ரீ சக்தி 417 986 255 எடுத்திருக்கான். ஸோ நம்ம இந்த பம்பரை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நாளை 30 தேர்ஸ்டே காருண்யா ப்ளஸ் 524 தான் எடுக்கணும். ஆக நாளைக்கு 524க்கு ஏ போர்டுக்கு 5 அல்லது 4 கணிச்சு இவ்வளோ நேரம் போடுறோம். அப்படின்னா ஏ போர்டுக்கு 5 அல்லது 4, பி போர்டுக்கு 3 அல்லது 5. நாளைக்கு 5 கன்ஃபார்மாக வரணும். ஸோ சி போர்டுக்கு 7க்கு திரும்ப 3 அல்லது 5. நாளைக்கு 5 கன்ஃபார்மாக இறங்குது. அப்படி இன்னும் டவுட் பட்டிங்கன்னா இந்த 7க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 7 இறங்கணும். இந்த மாதம் இறங்காது, ஜூனில் இறங்கணும் 77. அதனால் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் எனக்கு 7 வர்றதுக்கு டவுட்டு. ஸோ ஜூனில் டபுள்ஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 533 455. ஆக போர்டு நாளைக்கு 3 4 5. இதில் கம்பல்சரி 3 5. மூணு அல்லது 5. நாளைய தரமான நம்பர் 1 வெற்றி. $533 455. 533 455. ஏன் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுலேயும் டபுள்ஸ் வருது, அதுலேயும் டபுள்ஸ் வருது. ஸோ 33 டபுள்ஸ் வருது, 55 டபுள்ஸ் வருது. ஸோ நாளைய ஆல்போல் கணக்கு 3 அல்லது 5. ஸோ நண்பர்களே, ஏபி, பிசி,
ஏசியை பார்த்தோம் அப்படின்னா 53, 33, 55, 54, 43, 53, 45, அவ்வளவுதான் நண்பர்களே. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஏபிபிசி ஏசியை நாளைக்கு இந்த 3, 4, 5 ஆல் போர்டு 3, 5லேயே முடிக்கிறேன் நாளைக்கு. ஸோ இதுலேயே ஒரு தரமான வெற்றி நாளைக்கு தட்டி தூக்கலாம். ஸோ ஏபிசியை பார்த்தோம் அப்படின்னா 533, 455, 535, 554, 553, 353, 454. ஸோ இந்த 3, 4, 5லேயே முடிச்சுட்டேன். ஸோ நாளைய வெற்றி தரமாக அமைய நாளை வெற்றியோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.